ஆப்கி அதாலத்தில் சூப்பர் ஸ்டார் அக்ஷய் குமார் மீதுள்ள குற்றச்சாட்டு. இவர் இன்றைய போக்கிற்கு எதிரானவர். அக்ஷய் சார், ரிட்டையர்டு ஏர் மார்ஷல் சஞ்சீவ் கபூர் நம்ம கூட இருக்காரு. இவரை பார்த்ததும் உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும். நீங்களும் ஃபைட்டர் ஜெட் ஓட்டணும்னு ஆசைப்பட்டிருக்கீங்க. நீங்களும் ராணுவத்துல சேர ஆசைப்பட்டிருக்கீங்க. இப்பவும் உங்க இதயம் நம்மளோட ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்க்காக துடிச்சிட்டு இருக்கு. ஆமா. அப்புறம் ஏன் நீங்க வேற ரூட்ல போயிட்டீங்க? என்னோட ஃபாதர் ஆர்மில இருந்தாரு. அதே மாதிரி நானும் ஆர்மில சேரணும்னு தான் முயற்சி பண்ணிட்டு இருந்தேன். ஆனா என்னால அதிகமா படிக்க முடியல. நான் ஏர்ஃபோர்ஸ்ல நேவில சேரணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அது முடியாம போச்சு. உங்களுக்கு படிப்புல இன்ட்ரெஸ்டே இல்லைன்னு கேள்விப்பட்டேன். ஆமா, எனக்கு இன்ட்ரெஸ்டே இருக்காது. அண்ட் மை ஃபாதர் வாஸ் இன்டெலிஜென்ட் எனஃப். அவரு ரொம்ப புத்திசாலி. அவர் சொன்னாரு, உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா கூட ஒரு 12வது வரைக்குமாவது படின்னு சொன்னாரு. உன்னை கையெடுத்து கும்பிட்றேன், 12வது வரைக்கும் படிச்சிரு. 12வது படிச்சதுக்கு அப்புறம் நீ என்ன விரும்புறியோ அதை போய் பண்ணுனாரு. நான் அந்த டைம்ல அதிக அளவுல ப்ரூஸ்லியோட படங்கள் தான் பார்த்துக்கிட்டு இருப்பேன். மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல நிறைய இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அதுக்கப்புறம் நான் மார்ஷியல் ஆர்ட்ஸ் கத்துக்கிறதுக்காக பேங்காக் போயிட்டேன். ஆனா நீங்க பேங்காக் போனதுக்கு அப்புறம் அங்க வெயிட்டர் வேலை பார்த்தீங்கன்னு கேள்விப்பட்டேன். எனக்கு அங்க வேற எந்த வேலையுமே கிடைக்கல. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் எதுவும் பெருசா படிக்கல, வேற நல்ல வேலைக்கு போற மாதிரி. அதனால வெயிட்டர் வேலை தான் பார்த்தேன். அண்ட் ஷெஃபா மாதிரி சமோசா எல்லாம் பண்ணிருக்கீங்க? இல்ல ஷெஃப் எல்லாம் இல்ல, நான் வெயிட்டர் வேலை பார்த்தேன். இந்த சின்னதா தாபா மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி இடத்துல. அங்க மெட்ரோ கெஸ்ட் ஹவுஸ்னு ஒரு இடம் இருந்தது. அங்க நான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ அங்க காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் நான் வேலை பார்ப்பேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் முடிஞ்ச அளவுக்கு நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பேன். அதுவும் தெருவில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நான் தூங்கிடுவேன். அண்ட் இதே மாதிரி ஒரு 3-4 வருஷம் அங்கே ஓடிச்சு. ஸோ மார்ஷியல் ஆர்ட்ஸ் கத்துக்கிட்டு நீங்க வந்ததுக்கு அப்புறம் நீங்க ஒரு மாடல் ஆகணும்னு முயற்சி பண்ணீங்களா? நான் மார்ஷியல் ஆர்ட்ஸ் கற்றுக் கொடுத்துருந்த ஒரு பையனுடைய அப்பா என்கிட்ட சொன்னாரு. அவர் ஒரு மாடல் கோஆர்டினேட்டர். நீ ரொம்ப உயரமா இருக்க, ஏன் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு, நீ மாடலிங் ட்ரை பண்ணுன்னு சொன்னாரு. அண்ட் அவர் தான் எனக்கு இப்படி ஒரு வழியை காட்டினாரு, இதை ட்ரை பண்ணலான்னு. நிறைய சஜஷன்ஸ் கொடுத்தாரு. நீ இங்கே இந்தந்த இடம்லாம் இருக்கு அப்படின்னு அட்ரஸ்லாம் கொடுத்து அந்த இடத்துக்குலாம் என்னை வர சொன்னாரு. எனக்கு இப்போவும் ஞாபகத்தில் இருக்கு. நாவல்டி ஃபர்னிஷிங் ஷோரூம்க்கு நான் மாடல் ஆக்ட் பண்ணேன். எனக்கு அதுக்கு கிட்டத்தட்ட 21,000 ரூபாய் கிடைச்சது. நான் என்ன நினைச்சேன்னா, நான் 2 மணி நேரம் ஏசி ரூம்ல உட்காந்துருக்கேன். கூடவே ஒரு மாடலும் வந்துடுறாங்க. அவங்க பேர் சோனியா. அண்ட் ஷீ கம்ஸ் அண்ட் இந்த பக்கம் பார்க்கணும், அப்புறம் அந்த பக்கம் பார்க்கணும், அதுக்கப்புறம் சேர் மேலே உட்காரணும், அதுக்கப்புறம் அவங்கள பார்க்கணும். அவங்க என் பக்கத்தில் உட்காந்துட்டாங்க. நான் சும்மா இவ்வளோ பண்ணதுக்கு எனக்கு 21,000 ரூபாய் கிடைச்சது. அதுக்கப்புறம் நான் என்ன யோசிச்சேன்னா, பரவாயில்லையே, இது நல்லா இருக்கே. நான் மாசம் முழுக்க உழைக்கிறேன். மார்ஷியல் ஆர்ட்ஸ் கற்றுக் கொடுத்தாலும் ஒரு 5-6,000 ரூபாய்க்கு மேலே எதுவும் கிடைக்காது. ஆனா இங்கே 2 மணி நேரம் ஏசி ரூம்ல உட்காந்து எனக்கு 21,000 ரூபாய் கிடைச்சிருச்சு. இல்ல, இதை நீங்க இப்படி சொல்லணும். 2 மணி நேரம் ஏசி ரூம்ல உட்காந்து பொண்ணை மடியில் உட்கார வச்சதுக்கு 21,000 ரூபாய். ஆமா, கரெக்ட். மடியில் உட்கார வச்சதுக்கு அர்த்தம் அது கிட்டத்தட்ட அங்கே ஒரு 200 to 250 பேர் அங்கே இருப்பாங்க. மடியில் உட்கார வச்சு என்ன பண்றது? அங்கே பெரிய ஒரு கூட்டமே இருக்கும். அண்ட் ஸோ இட் இஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாடலிங் வரிசையாக பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் பட வாய்ப்பும் கிடைச்சது. உங்களை முதல் தடவை கோவிந்தா தான் ஏன் நீங்க ஒரு ஹீரோ ஆகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, அது உண்மையா? ஆமா, உண்மைதான். ஒரு ஃபோட்டோகிராஃபர் இருந்தாரு, அவர் பேரு ஜெயசேட். அந்த ஜெயசேட்டுக்கிட்ட நான் ஆஸ் ஒரு லைட் மேனாக அவர்கிட்ட வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போ பெரிய பெரிய ஆக்டர்ஸ் வருவாங்க. கோவிந்தா சாரும் அங்கே வருவார். அப்புறம் சங்கீதா புருஜுலானி, ஜாக்கி ஷராஃப், அப்புறம் அனில் கபூர் சார். அவங்களுக்குலாம் ஃபோட்டோஸ் எடுக்க நான் சரியான லைட்டிங் செட் பண்ணிட்டு இருப்பேன் அவங்க ஃபேஸில். அப்போதான் கோவிந்தா சார் என்கிட்ட சொன்னார், நீ ஷோக்கா இருக்கப்பா, ஹீரோ ஆயிடு, நீ ஹீரோவுக்கு கரெக்டுனாரு. ஸோ அவர் தான் முதல்ல என்கிட்ட சொன்னார். அதுக்கு முன்னாடி எனக்கு நல்ல ஞாபகத்தில் இருக்கு. நான் 7வது படிக்கும்போது ஃபெயில் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்றது? முடிஞ்சது, அவ்வளோதான். என்னாச்சு, ஃபெயில் ஆயிட்டேன், அவ்வளோதான். அண்டு நான் ஃபெயில் ஆயிட்டேன். எங்கள் அப்பா என்ன நல்லா 2 சாத்துன்னு சாத்துனாரு.
அதுக்கப்புறம் நீ வாழ்க்கையில என்னதாண்டா ஆக போறேன்னு அவர் பாட்டுக்கு கத்த ஆரம்பிச்சிட்டாரு. எனக்கு அப்படியே வாய் தவறி வந்துருச்சு. நான் அவர்கிட்ட ஹீரோ ஆக போறேன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் என் மைண்ட்ல வேற எதுவுமே கிடையாது. என்னையும் அறியாம அந்த நேரத்துல நான் என் வாயால அப்படி சொல்லிட்டேன். அந்த இன்சிடென்ட்ல என்ன அறியாம என் வாயால சொன்னது. அதுக்கப்புறம் அதையே கோவிந்தா சாரும் சொன்னாரு. அப்புறம் இந்த விஷயம் உண்மையா? நீங்க ஒரு ரேம்ப்ல வாக் பண்றதா இருந்தது. அங்க டைமுக்கு சரியா போகல, ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டீங்க. ஆமா அதன் காரணமா தான் நீங்க படங்களுக்கு வந்திருக்கீங்க. ஆமா உண்மைதான். அதுக்கு காரணம் என்னன்னா, நான் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். அதாவது காலையில ஃப்ளைட் இருந்தது. நான் அதை ஈவினிங்னு நினைச்சிட்டேன். அதனால நான் காலையில ரெடி ஆகவே இல்லை. அந்த ஆள் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாரு. அதாவது யூ ஆர் வெரி அன்ப்ரொஃபஷனல் பர்சன் தட் யூ ஆர் நாட் கம். நான் சொன்னேன், சாரி தெரியாம தப்பு நடந்துச்சு, நான் சாயங்கால ஃப்ளைட்டுன்னு நினைச்சேன்னு. அப்படி சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டாரு. நான் பைக் எடுத்துக்கிட்டு பின்னாடியே போனேன். ஏர்போர்ட்டுக்கும் போய் சேர்ந்துட்டேன். ஆனா அதுக்குள்ள ஃப்ளைட் போயிடுச்சு. அப்போ ரொம்ப சங்கடப்பட்டு நான் வீட்டுக்கு வந்தேன். அப்புறம் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அப்படியே அழ ஆரம்பிச்சிட்டேன். அப்ப எனக்கு 21 வயசு. அண்ட் அப்புறம் என்னோட அம்மா என்னை பார்த்தாங்க. அவங்க சொன்னாங்க, கடவுள் எப்பவும் நம்மள மாதிரி ஆட்களை கைவிட மாட்டாரு அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, எக்ஸாக்ட்லி அதே நாள், அதாவது பாத்தீங்கன்னா ரஜத் சார், அப்பெல்லாம் இவ்ளோ பெரிய போட்டோஸ் எடுத்துக்கிட்டு போனோம். ப்ரொடியூசர்கிட்ட காட்டுறதுக்கு, டைரக்டர்ஸ் கிட்ட காட்டுறதுக்கு நிறைய போட்டோஸ் அப்படியே பண்டில் பண்டிலா எடுத்துக்கிட்டு போர்ட்ஃபோலியோ. ஆமா ஆமா போர்ட்ஃபோலியோ. அதை அப்படியே கையில எடுத்துக்கிட்டு அப்படியே பஸ்ல போகணும். நான் அதை எடுத்துக்கிட்டு நட்ராஜ் ஸ்டுடியோவுக்கு போனேன். அங்க போய் ப்ரொடியூசர்ஸை மீட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ அங்க வந்த ஒரு மேக்கப் மேன், அவர் பேர் நரேந்தர் அண்ணன். அவர் என்ன பார்த்தாரு. அவரு மிஸ்டர் பிரமோத் சக்கரவர்த்தி சாரோட மேக்கப் மேனா இருந்தாரு. அவர் அங்க என்ன பார்த்துட்டு, நீ என்ன ஹீரோ ஆகணுமா அப்படின்னாரு. நான் ஆமான்னு சொன்னேன். ஸோ அப்போ ஃபோட்டோவை காட்டுனாரு. நான் அவர் கையில் ஃபோட்டோவை கொடுத்தேன். இங்கே இரு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அவர் அதை எடுத்துக்கிட்டு ரூமுக்குள்ளே போய் சாரை பார்த்தாரு. தாதா கிட்ட என்னோட ஃபோட்டோவை காமிச்சிருக்காரு. என் ஃபோட்டோ அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன உள்ள வர சொன்னாங்க. அப்பவே தாதா எனக்கு 5000 ரூபாய்க்கு எனக்கு ஒரு செக்கு கொடுத்தாரு. ரஜத் சார், நான் சத்தியமா சொல்றேன், ஒரு மனுஷனுடைய தலைவிதி தலைகீழா மாறுங்கிறத நான் உணர்ந்தேன். எக்ஸாக்ட்லி நான் காலையில 6 மணி ஃப்ளைட்டை பிடிக்க வேண்டியதா இருந்தது. அதே சாயங்காலம் 6 மணிக்கு என் கையில செக் இருந்தது. நான் அந்த செக்கை கையில வாங்கும்போது எக்ஸாக்டா 6 மணி அடிக்குது. அப்பதான் எனக்குள்ள தோணுச்சு, இது உண்மையிலேயே கடவுள் செயல். என்ன அந்த ஃப்ளைட்டை பிடிக்க வைக்காம அன்ப்ரொஃபஷனல்னு பேர் வாங்கி இந்த வாய்ப்பு கிடைச்சது. அந்த கடவுள் நீங்க எப்பெல்லாம் ஃபெயில் ஆகுறீங்களோ அப்பெல்லாம் உங்களை ஹீரோ ஆக்கிடுறாரு. இல்ல, அது ஃப்ளைட் பிடிக்கிறதுல ஃபெயில் ஆகி ஹீரோ ஆயிட்டீங்க. இல்ல, நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய விதி எழுதப்பட்டிருக்கும். நான் நிறைய முறை ஸ்டுடியோலேருந்து வெளியில போகும்போது அங்க நிறைய பேர் வாய்ப்புக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. டு பிகம் அன் ஆக்டர். அவங்க என்னை விட பார்க்கறதுக்கு பெட்டரா இருப்பாங்க. அவங்க என்னை விட டேலண்டடா இருப்பாங்க. ஆனா வித்தியாசம் என்னன்னா, எனக்கு லக் இருந்தது, அந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருச்சு. நான் ஐ டோன்ட் நோ இங்க எத்தனை பேர் அந்த விஷயத்தை நம்புவாங்கன்னு தெரியல. அதாவது ஒரு மனுஷனோட வாழ்க்கையில இந்த ஹார்ட் ஒர்க்குங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நான் சொல்லுவேன். அதே அளவுக்கு லக்குன்றதும் ரொம்ப முக்கியம்னு நான் சொல்லுவேன். ஸோ அதே மாதிரி கரெக்டான டைம்ல நாம சரியான இடத்துல சரியான நபர்களை நாம சந்திச்சுட்டா நம்ம விதி தன்னால் அப்படியே மாறி போயிடும். அது எனக்கு நடந்துச்சு. நான் அதை கண்டிப்பா மறுக்கவே மாட்டேன். நான் உண்மையிலே ரொம்ப கொடுத்து வச்சவன். அந்த கடவுளுடைய தயவு எனக்கு இருக்குன்னு நான் நம்புறேன். And that's it. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா நீங்க கிலாடிங்கிற ஒரு படம் நடிச்சீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பாப்புலாரிட்டி கிடைச்சுக்கிட்டே போச்சு. ஒண்ணுக்கு அப்புறம் இன்னொன்னு ஆக்ஷன் படம் பண்ண ஆரம்பிச்சு. ஆமா, நான் கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆக்ஷன் மூவிஸ் மட்டும்தான் பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கே போர் அடிச்சிருச்சு. நான் எப்போ செட்டுக்கு போனாலும் அப்ப நான் ஏதாவது ஒரு ஃபைட் பண்ண வேண்டியது இருக்கும். கிக் பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ணணும், ஜம்ப் பண்ணணும். ஆனா என்னோட லக்கு ஆக்ஷனால மட்டும்தான் நான் இவ்வளவு தூரம் வெற்றி பெற்றிருக்கேன். முதல்ல நான் ஆக்ஷன் ஹீரோவா தான் வந்தேன். நார்மலி நம்ம இண்டஸ்ட்ரியில ஃபிலிம் ஸ்டாரா இருக்கட்டும் இல்ல சூப்பர் ஸ்டார், எல்லாரும் லேட்டா தூங்கி எந்திரிப்பாங்க, பொறுமையா செட்டுக்கு வருவாங்க, ரொம்ப லேட்டா வருவாங்க, ப்ரொடியூசரை டென்ஷன் பண்ணுவாங்க, கடுப்பேத்துவாங்க. ஆனா நீங்க அவங்கெல்லாம் தூங்க போற நேரத்துக்கு ஸ்டுடியோக்கு வந்துடுவீங்க. என்னோட ஃபாதர் ஆர்மியில இருந்தாரு. எனக்கு இந்த பழக்கத்தை பழக்கி விட்டாரு. அண்ட் உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயத்த சொல்லணும். நான் என் வாழ்க்கையில எனக்கு கிட்டத்தட்ட 58 வயசு ஆகுது. என் லைஃப்ல ஒரு நாள் கூட இது வரைக்கும் நான் சன்ரைஸை மிஸ் பண்ணதே கிடையாது. நான் தினமும் சன்ரைஸ் பார்ப்பேன்.
காலையில எந்திரிக்கிறதுனால ஒரு மனுஷனுக்கு அவனோட அதிர்ஷ்டமும் தன்னால எந்திரிக்க ஆரம்பிச்சிடும். ஆனா அதுக்காக பாத்தீங்கன்னா நம்ம ஒரு சரியான நேரத்துக்காக வெயிட் பண்ணணும். என்னோட அப்பா எப்பவும் சொல்லிக்கிட்டே இருப்பாரு, நைட்ல ரொம்ப நேரம் முழிச்சிட்டு இருக்கிறவங்க ஆந்தைங்கன்னு சொல்லுவாரு. அதாவது நம்ம ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில இருக்கிற எல்லா சூப்பர் ஸ்டார்ஸும் ராத்திரி எல்லாம் அவங்க முழிச்சிருப்பாங்க, காலையில தான் தூங்கவே போவாங்க. கோவிந்தெல்லாம் அவரோட செட்டுக்கு அடுத்த நாள் தான் போய் சேருவாரு. அதாவது நான் இந்த விஷயத்துல யார பத்தியும் கமெண்ட் பண்ணவே விரும்பல. நிறைய பேரு லேட்டா தூங்குவாங்க, லேட்டா எந்திரிப்பாங்க. அவங்களுக்கும் லக் நல்லா தான் இருக்கும். நீங்க எந்த பார்ட்டிக்கும் போறதில்ல, யாரையும் ஃப்ரெண்ட் ஆக்கிக்கிறதில்ல. ஆமா, நான் பார்ட்டிஸ்க்கெல்லாம் போக மாட்டேன். எனக்கு அது சுத்தமா பிடிக்காது. எனக்கு அது ரொம்ப போரிங்கா இருக்கும். அங்க போய் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியாது. பார்ட்டிக்கு போறது தப்புன்னு நான் சொல்ல வரல, பட் நான் போகவே மாட்டேன். இண்டஸ்ட்ரியில வந்து எனக்கு ரொம்ப குறைவான ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் இருக்காங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க எல்லாருமே என் கூட ஸ்கூல்ல படிச்சவங்க தான். அதாவது எல்லாருமே 40 வருஷம் பழைய ஃப்ரெண்ட்ஸ். அதாவது 40-50 வருஷம் பழைய ஃப்ரெண்ட்ஸ். நீங்க ட்ரிங்க் பண்ண மாட்டீங்களா? இல்ல, எனக்கு அது பிடிக்காது. ஒரு முறை சல்மான் கிட்ட சொல்லியிருக்கீங்க, ஒரு மூடி அடிச்சாலே நான் காலி ஆயிடுவேன்னு. ஆமா, ஒரு முறை சொன்னேன். எனக்கு நல்ல ஞாபகத்துல இருக்கு. என்னுடைய 10th ஆனிவர்சரி. என்னோட ஒய்ஃப் இருந்தாங்க. அப்போ வந்து நான் கொஞ்சமா ஒயின் குடிச்சிட்டேன். அண்டு உடனே எனக்கு புத்தி வந்துருச்சு. அண்டு நான் போய் குக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நீங்க நம்ப மாட்டீங்க, நான் போய் சமையல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நேரா கிச்சனுக்கு போய் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்ப நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, நீங்க ஷூட்டிங்க்கு போகும்போது உங்க கிச்சனும் உங்க கூடவே வருதாமே. வெளியிலிருந்து வர்ற சாப்பாடு எனக்கு சுத்தமா பிடிக்காது. கடவுள் எனக்கு வேணுங்கிற அளவுக்கு பணத்தை கொடுத்துருக்காரு. நான் ஏன் ஹெல்த்தை பார்த்துக்க கூடாது? நான் எனக்காக ஒரு சின்ன அழகான கிச்சனை ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஒரு செஃப் இருக்காங்க. அவங்க எப்பவும் என் கூட தான் வருவாங்க. அவங்க எனக்கு தேவையானதை சமைச்சு கொடுப்பாங்க. நான் அதை மட்டும்தான் சாப்பிடுவேன். சாப்பாடு, பருப்பு, கிச்சடின்னு இதெல்லாம் சாப்பிடுவேன். நான் வந்து பராட்டா ஸ்ட்ரீட்ல உங்க போட்டோஸ பார்த்தேன், நீங்க சாப்பிடுற மாதிரி. ஆமா, என் போட்டோ அங்க இருக்கு. ஏன்னா நான் அங்க தான் பிறந்தேன். அங்க என்னோட போட்டோ இருக்கு. அது மட்டும் இல்லாம அங்க இதையும் எழுதியிருக்காங்க, போலியானதுன்னு நிரூபிக்கப்பட்ட 1100 ரூபா பரிசு தருவோம் அப்படின்னு. அண்டு போட்டோ ஒட்டி வச்சிருக்காங்க. என்ன பண்றது? உங்களுக்கு ஆசையும் இருக்கும்ல, என்னைக்காவது சாப்பிடுவீங்கல்ல? இல்ல, எப்பவும் சாப்பிடுவேன். நான் வந்து பாத்தீங்கன்னா பை த இல்ல, வே அதாவது சோலே பட்டூரே மாதிரி. இல்ல. நான் உங்ககிட்டயே சொல்லியிருக்கேன். உங்க எல்லாருக்கும் சொல்றேன். சார் கேட்டாரு ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன சாப்பிடுவீங்க அப்படின்னு. அப்ப நான் அவர்கிட்ட சோலே பட்டூரி சாப்பிடுவேன்னு சொல்லிட்டேன். சாப்பிட மாட்டேன் அப்படின்லாம் இல்ல. ஸோ நான் எப்பவுமே ரொம்ப நார்மலா தான் சாப்பிடுவேன். நான் மற்றவங்க மாதிரி கேலரிஸை கால்குலேட் பண்ண மாட்டேன். புரோட்டீன் இன்டேக்கையும் எண்ண மாட்டேன். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க இருக்காங்க, அப்படியும் இருக்கணும். நான் நிறைய சாப்பிடுவேன். நான் எல்லாத்தையுமே சாப்பிடுவேன். அதாவது நெய் ஊற்றி சாப்பிடுவேன். நான் இந்தியன் ஃபுட் எல்லாத்தையுமே சாப்பிடுவேன். எனக்கு பரோட்டா ரொம்ப பிடிக்கும், சோளா பட்டூரா ரொம்ப பிடிக்கும், ஜிலேபி பிடிக்கும். ஜிலேபியை பாலில் போட்டு சாப்பிடுவேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் டெல்லியில் இருக்கிறவன். எனக்கு சாப்பாடு மேலே நம்பிக்கை அதிகம். எனக்கு சாப்பாடு ரொம்பவே பிடிக்கும். ஆனால் ரொம்ப லிமிட்டாக சாப்பிடுவேன். ஈவினிங் 6:30 மணிக்கு முன்னாடியே சாப்பிட்ருவேன். அதுக்கப்புறம் நான் சாப்பிட மாட்டேன். அண்டு அதே மாதிரி நான் எவ்வளோ கலோரி எடுத்துக்கிறேன் அப்படின்லாம் கால்குலேட் பண்ணிட்டு இருக்க மாட்டேன். நான் எவ்வளோ சாப்பிட்டாலும், எவ்வளோ நிறைய சாப்பிட்டாலும் அதுக்கேற்ற மாதிரி நிறைய எக்ஸசைஸ் பண்ணுவேன், கார்டியோ பண்ணுவேன், இந்த மாதிரி. உங்களோட ஃபிட்னஸ் வந்து ஃபினோமினலானது. ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில உங்களோட ஒரு ஃபிட்டான ஆக்டர் இல்லைன்னு தான் சொல்லணும். அதோட ரகசியம் என்ன? நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய லைஃபை ரொம்ப சிம்பிளான முறையில் மட்டும்தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அதே மாதிரி இங்கே இருக்கிற யாருக்கும் நான் என்னோட ஐடியான்னு அட்வைஸ்னு எதுவும் கொடுக்க விரும்பல. இங்கே நான் எப்படி இருக்கேன்னு மட்டும் சொல்கிறேன். அதை ஒரு அழகான முறையில் சொல்லலாம். அது சிம்பிளிசிட்டி. நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ரொம்ப சிம்பிளா, அது பணம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, எதுவாக இருந்தாலும், அதாவது நீங்க உங்க வாழ்க்கைய ரொம்ப சிம்பிளிசிட்டியோட வாழ்ந்தீங்க அப்படின்னா அது உங்களை ரொம்ப காமா வச்சிருக்கும். அதே மாதிரி உங்க ஹெல்த்தும் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த லோ பிளட் ப்ரெஷர், ஹை பிளட் ப்ரெஷர், டயபெட்டிஸ், ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் உங்களுக்கே தெரியும், உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். இந்த ஸ்ட்ரெஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவை வந்து ரொம்பவே பாதிச்சுட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா டயபெட்டிஸ்ல நம்ம தான் நம்பர் 1 இடத்துல இருக்கோம். ஹார்ட் ப்ராப்ளம்லயும் நம்ம நம்பர் 1 இடத்துக்கு தான் வரப்போறோம். நாம எல்லாரும் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நமக்கு தேவை பேசிக்ஸ் ஆஃப் லைஃப் மட்டும்தான். அதாவது பேசிக் ஆஃப் லைஃப் அப்படின்னா நீங்க உங்க வாழ்க்கையை ரொம்ப சிம்பிளா வாழுங்கன்னு அர்த்தம். ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க. எப்பவும்
நீங்க ரொம்ப பாசிட்டிவா திங்க் பண்ணுங்கன்னு நான் சொல்லுவேன். தீர்க்கமா யோசிங்க. யார பத்தியும் கெட்டதா யோசிக்காதீங்க. நீங்க யாருடைய சாபத்தையும் வாங்கிக்காதீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதே மாதிரி நீங்க லைஃபை எந்த அளவுக்கு சிம்பிளா வாழ்றீங்களோ, அதே மாதிரி ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா சேவை. சேவை மனப்பான்மை எப்பவுமே இருக்கணும். உங்க ஆரோக்கியம் அதனால எப்பவுமே கெட்டு போகாம இருக்கும். அப்படி எதுவுமே நடக்காது. அப்போ ஃப்ரைடே படம் ரிலீஸ்னா கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க. உங்களுக்கு டென்ஷனா இருக்காதா? இல்ல, கண்டிப்பா இருக்கும். அதாவது அப்படியே என் மண்டைய புடிச்சுக்கிட்டு உட்கார்ற அளவுக்கு நான் ஸ்ட்ரெஸ்ஸா எடுத்துக்க மாட்டேன். அப்படியே செவுத்துல முட்டிக்கிற மாதிரி. அதாவது என்ன பொறுத்த வரைக்கும் ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே என்னோட படம் ஓடலன்னா, அதாவது இந்த 3 நாளும் கொஞ்சம் நான் சோகமா இருப்பேன், வீட்ல அமைதியா இருப்பேன். அதுக்கப்புறம் என்ன தப்பு நடந்திருக்குன்னு யோசிப்பேன். அதுக்கப்புறம் நானே ஒரு முடிவுக்கு வருவேன். சரி, ஒரு 3 நாள் ஆயிடுச்சு. யூ ஹேவ் பீன் குவைட் அண்ட் நவ் மண்டே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் நெக்ஸ்ட் ப்ரொடியூசரை பார்க்க போவேன். அடுத்த பட வேலைகளை ஆரம்பிச்சிருவேன். தட்ஸ் இட். பிகாஸ் இந்த விஷயங்கள்லாம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே எதுவுமே நம்ம கையில கிடையாது. வெற்றி வாய்ப்பு கிடைக்கிறது நம்ம கையில கிடையாது. அது இயற்கையோட கையில இருக்கு. அது கிடைச்சா ரொம்ப சந்தோஷம். அப்படி கிடைக்கலன்னா ஒன்றும் பண்ண முடியாது. மக்கள் யாராவது கேள்வி கேட்குறீங்களா? நீங்க நிறைய ஹீரோயின்ஸோட ஒர்க் பண்ணிருக்கீங்க. உங்களோட ஃபேவரட் ஹீரோயின் யார் சார்? என்னோட ஃபேவரட் ஹீரோயின், நான் எல்லா ஹீரோயினோடையும் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா எந்த சந்தேகமும் இல்லை. கேட்ரினா கைஃப். நான் கேள்விப்பட்டது என்னன்னா, அதிக அளவுல ஹீரோயின்ஸ் உங்க கூட ஒர்க் பண்ணவே விரும்புறது இல்லையாமே. உங்க கூட ஒர்க் பண்ணணும்னா காலையில 5 மணிக்கே எழுந்திருக்கணுமா? நீங்க தப்பா கேள்விப்பட்டிருக்கீங்க. அது அப்படியே உல்டா. நீங்க எல்லா ஹீரோயின்ட்டையும் கேளுங்க. அவங்க எல்லாருக்கும் என் கூட ஒர்க் பண்றது அவ்வளவு விருப்பம். இப்ப நான் சமீபத்துல குட் நியூஸ் படத்துல நடிச்சப்போ கரீனா அவங்க ஹஸ்பண்டுக்கு சொல்லிருக்காங்க, அதாவது சையஃப்க்கு, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. காலையில 8 மணிக்கே ஃபர்ஸ்ட் ஷாட் வச்சிடறாங்க. 11:30 12:30க்கெல்லாம் பேக்கப் ஆயிடுது. வீட்டுக்கு வந்து பசங்களோட ஸ்பெண்ட் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. அதை விட வேற என்ன வேணும்? ஒரு மனுஷனுக்கு காலையிலேயே வேலை முடிஞ்சா அதை விட வேற என்ன வேணும்? அதோட யூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, நாம டிராஃபிக்ல மாட்ட மாட்டோம். நாம சீக்கிரமா ஷூட்டிங்க்கு போய் சேர்ந்துடலாம், வேலைக்கு போய் சேர்ந்துடலாம். நீங்க பேக்கப் ஆகும்போது ஒரு 2 2:30 மணிக்கெல்லாம் கூட திரும்ப வரும்போதும் நீங்க டிராஃபிக்ல மாட்ட மாட்டீங்க. அந்த நேரத்துல பெருசா டிராஃபிக்கும் இருக்காது. டிராஃபிக் ஹவர்ஸும் உங்களுக்கு தெரியும், ஒரு 4-5 மணிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதே மாதிரி ஒரு நாள் முழுக்க உங்களுக்கு ஃப்ரீயா டைம் கிடைக்கும். உங்க ஃபேமிலியோட நீங்க இருக்கலாம், உங்க ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை பண்ணலாம். ஐ திங்க் இதுதான் அங்க நடக்கும். அதாவது ஹீரோயின்ஸ் உங்க கூட விரும்பி ஒர்க் பண்ணணும்னு நினைச்சா நீங்க ஏன் உங்க ஒவ்வொரு படத்துலயும் புது ஹீரோயினை செலக்ட் பண்றீங்க? உங்க 22 வயசுல. அதாவது பாத்தீங்கன்னா, அந்த கணக்குல நீங்க சொல்றபடி நான் புது புது டைரக்டர்ஸையும் செலக்ட் பண்றேன். அப்புறம் நான் அதை நினைச்சு ரொம்ப பெருமைப்படுறேன். நான் நிறைய புது டைரக்டர்ஸ்க்கு, ஏன்னா எனக்கு தெரியுது புது டைரக்டர்ஸ்க்கு அவங்க ஒர்க் மேல இருக்கிற அந்த நம்பிக்கை புது டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணும்போது அவங்க முகத்திலேயே தெரியும். ஏன் எடுக்கக்கூடாது? என்ன பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே ரொம்ப பெருமையா இருக்கு. நான் இது வரைக்கும் 26 புது இயக்குநர்களோட ஒர்க் பண்ணியிருக்கேன் இந்த இண்டஸ்ட்ரியில. அதே மாதிரி ஒரு 22 23 நியூ ஹீரோயின்ஸோடையும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். என் மூலமா இண்டஸ்ட்ரிக்கு வந்திருக்காங்க. ஒய் நாட்? நான் பழைய ஆளுங்களோடய வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா புது ஆளுங்களுக்கு எப்பதான் வாய்ப்பு கிடைக்கும்? அவங்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கணும்ல, தானே சரியா இருக்கும். இல்ல, சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஒருவேளை அவுட் ஸ்டேஷன்ல ஷூட்டிங் இருந்தா காலையில 5 மணிக்கே வந்து எல்லாரோட டோரையும் தட்டுறீங்களா, எழுப்பி விட்டுறீங்க? இல்ல, நான் அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன். நான் ஏன் அப்படி பண்ண போறேன்? நான் எதுக்கு ஒருத்தருடைய கதவை போய் தட்ட போறேன்? நான் என்ன ப்ரொடக்ஷன் மேனேஜரா என்ன? ஒருத்தருடைய கதவையும் தட்டி சீக்கிரம் ரெடி ஆகுங்கன்னு சொல்றதுக்கு. குல்ஷன் குரோவர் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு, நீங்க காலையிலேயே எழுப்பிடுவீங்களா? அது குல்ஷன் எப்போ சொல்லியிருப்பாரு, என்ன சீக்கிரமா எழுப்பு அப்படின்னு. அதைத்தான் அவர் அப்படி சொல்லியிருப்பாரு. ஒருவேளை அது என்னுடைய பழக்கம்னு அவர் நினைச்சிருந்தா அது அவருடைய தப்புன்னு தான் சொல்லணும். அப்போ ரொம்ப நேரம் தூங்கிக்கிட்டே இருப்பாங்க. அப்படிலாம் இல்ல, எல்லாருமே டைமுக்கு வந்துருவாங்க. நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். ஒருவேளை ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கும்போது அதுல இருக்கிற மெயின் ஆக்டர் கரெக்டான டைமுக்கு வந்துட்டா, அங்க இருக்கிற மத்த எல்லா ஸ்டாஃபும், மத்த எல்லா டெக்னீஷியனும், மத்த எல்லா ஆக்டர்ஸும் கரெக்டான டைமுக்கு வந்துருவாங்க. அப்புறம் சார், நீங்களும் பார்த்துருப்பீங்க, உங்க ஆபீஸ்ல நீங்க கரெக்ட் டைமுக்கு வந்தா உங்க ஆபீஸ்ல இருக்கிற மத்த ஸ்டாஃப்ஸும் பயத்துல கரெக்டான டைமுக்கு வந்துருவாங்க. ஏன்னா நம்ம பாஸ் வந்துருவாருன்னு. இது கண்டிப்பா நடக்கத்தானே செய்யும். ஒருவேளை
பாஸ் ரொம்ப சோம்பேறித்தனமா இருந்தா அப்புறம் சுத்தி இருக்கிறவங்களும் அப்படித்தானே நடந்துப்பாங்க. இந்த விஷயம் ரொம்ப காமனா நடக்கிறது தானே. ஒரு காலகட்டத்துல ஒண்ணுக்கு அப்புறம் இன்னொன்னுன்னு உங்க 10-12 படம் தொடர்ந்து ஃப்ளாப் ஆயிடுச்சு. அப்ப உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஏற்பட்டுச்சா? நீங்க கவலைப்பட்டீங்களா? ரஜத் சார், நீங்க இதை மட்டும் சொல்றீங்க. ஆனா ஒரு காலகட்டத்துல கண்டினியூஸா 10ல இருந்து 15 படங்கள் ஹிட் ஆச்சு. அதையும் சொல்லணுமே. அதனால இல்ல, நான் எதை பத்தி கேக்குறேன்னா, இல்ல பரவாயில்ல. இது நீதிமன்றம், என் மேல கேஸ் இருக்கு, விசாரணை நடக்கணும், நெகட்டிவ் விஷயம் மட்டும்தான் இருக்கணும். பாசிட்டிவ் சைட்லாம் விடுங்க, அதை விட்டு தள்ளுங்க. ஆமா, நீங்க சொன்னது உண்மைதான். இந்த மாதிரி ஒரு தடவை இல்ல, இந்த மாதிரி எனக்கு 2-3 தடவை நடந்திருக்கு. கண்டினியூஸா 8-9 படம் ஓடல, ஒரு சில வாட்டி 10 படங்கள் போகல. அதே சமயத்துல கண்டினியூஸா 10-15 படங்கள் கூட ஓடி இருக்கு. இதெல்லாம் மாறி மாறி நடந்துகிட்டே தான் இருக்கும். இந்த மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா ஸ்ட்ரெஸ் பத்தி சொல்லணும்னா எனக்கு பெருசா ஸ்ட்ரெஸ் எல்லாம் ஏற்படல. ஆனா ஒரு விஷயத்தை பத்தி நான் சொல்லி ஆகணும். என்னுடைய படங்கள் ஓடாம போனதுனால இப்போ என்ன பண்றது, கண்டினியூஸா ஒரு 10-15 படங்கள் போகவே இல்ல. நான் என்ன நினைச்சிட்டேன்னா, மேபி கட் ஆஃப் ஃபார் திஸ். நான் ஒரு வேலை பார்த்தாகணும். என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தான் கனடால. அவன் சொன்னா, நீ இங்க கிளம்பி வந்துரு, 2 பேரும் சேர்ந்து ஒன்னா வேலை பார்ப்போம் அப்படின்னு சொன்னான். அவன் ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருந்தான். 2 பேரும் சேர்ந்து பிசினஸ் பண்ணலான்னா, கார்கோ பிசினஸ். அப்போ நான் அவன் கூட பிசினஸ் பண்ணலான்னு போனேன். அப்போ கையில 1-2 படங்கள் தான் வச்சிருந்தேன். ஸோ நான் அதை முடிச்சு கொடுத்துட்டு கிளம்பி போயிட்டேன். அங்க போய் வேலை பார்க்க ஆரம்பிச்சேன். அந்த டைம்ல தான் அப்போ ரிலீஸ் ஆன ஒரு படம் ரொம்ப பெரிய ஹிட் ஆச்சு. அடுத்து ரிலீஸ் ஆன படமும் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் இந்த அங்கிருந்து ஜான்வர் படத்துல சன்னி டியோல் அதுல ஆக்ட் பண்ணியிருந்தா, உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காம இருந்திருந்தா நீங்க கனடாவிலேயே இருந்திருப்பீங்க. ஆமா, அதுவும் உண்மைதான். இந்த படம் நல்லா போனதும் நான் என் ஃப்ரெண்டு கிட்ட சொன்னேன், இந்த படம் நல்லா போயிட்டு இருக்கு, நான் அங்கேயே போறேன்னு சொன்னேன். அதே மாதிரி திரும்ப வந்துட்டேன். அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் நீங்க கனடா சிட்டிசனாவே இருந்தீங்க. ஆமா, ஏன்னா நான் அதை பத்தி யோசிக்கவும் இல்லை, அதுக்கப்புறம் அதை கண்டுக்கவும் இல்லை. அதாவது பாத்தீங்கன்னா, நான் ஒரு இந்தியன். நம்ம நாட்டுல இருக்கிற மத்தவங்களும் வெளிநாட்டுக்கெல்லாம் போய் வேலை பார்க்கறது இல்லையா என்ன? அதே மாதிரி வெளிநாட்டுல இருந்து இங்கே வேலை பார்க்க வர்றது இல்லையா? நான் வேலை பார்க்கறதுக்காக போனேன். நான் அங்கேயே தங்கி வேலை பார்த்ததுனால எனக்கு அந்த நாட்டோட பாஸ்போர்ட் கிடைச்சது. அதுக்கப்புறம் நான் இங்கேயே திரும்பி வந்துட்டேன். நான் இங்கே வந்ததுக்கு அப்புறம் அந்த விஷயத்தை பத்தி திரும்ப யோசிக்க கூட இல்லை. அதுக்கப்புறம் நான் ட்விட்டர்ல படிக்கும்போது தான் நிறைய பேர் எழுதியிருந்தாங்க, ஃபேன்ஸ்லாம் கூட எழுதியிருந்தாங்க, உடனடியா மாத்துங்க அப்படின்னு. நான் உடனே அப்ளை பண்ணி மாத்திட்டேன். அப்ப இருந்தவங்க சொன்னாங்க, அதாவது டாக்ஸ் கட்டாம இருக்கிறதுக்கு இல்ல, நீங்க நான் கனடாக்கு டாக்ஸ் கட்டாம இல்ல. நம்ம பாஸ்போர்ட் கனடால இருந்தா டாக்ஸ் கண்டிப்பா பே பண்ணி தான் ஆகணும். நீங்க எந்த சோர்ஸ்ல இருந்து ஏர்ன் பண்றீங்களோ நீங்க கட்டி தான் ஆகணும். சோ மை சோர்ஸ் வாஸ் ஹியர். சோ நான் என் டாக்ஸ் அங்க கட்டிக்கிட்டு தான் இருந்தேன். இது ரொம்ப தவறான தகவல். அந்த டைம்ல இருந்த என்னோட கனடா பாஸ்போர்ட், நான் என் டாக்ஸை கரெக்டா கட்டிட்டு இருந்தேன். அந்த சமயத்துல நான் தான் ஹையஸ்ட் டாக்ஸ் பேயர். இப்போ நீங்க ப்ராப்பரா இந்தியன் சிட்டிசன் ஆயிட்டீங்களா? ஆமா, 2 வருஷத்துக்கு முன்னாடில இருந்து. அதுக்கு முன்னாடியே நான் ஒரு இந்தியன் தான். நான் எங்கேயும் ஓடி போகல. நான் உறுதியா சொல்றேன், அந்த டைம்லயும் என்னுடைய மொத்த டாக்ஸையும் இந்தியாவில தான் கட்டிக்கிட்டு இருந்தேன். நான் கனடாவில் ஒரு பைசா கூட கட்டவே இல்லை. அதுதான் உண்மை.